ஏற்கனவே வீடியோவில் போட்ட மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கிறது. இன்னொரு டைப் மெத்தட் என்ன, தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம், காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வர மிளகா சாய்ஸ் தாங்க. அப்புறம் பச்சை மிளகா கூட வெறு பருப்பு கடையினா காய் இல்லாமல் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிளகாத்தூள் சாம்பார் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறங்க மிளகாத்தூள் இல்லாமல் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் ஓகேன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி அரிஞ்சு நல்லா வணக்கிக்கோங்க. என்னென்ன தேவையான காய்கறியோ அதையும் சேர்த்து உள்ளே போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய், அவரைக்காய், அரசணிக்காய், அது என்ன தேவையான காய்கறியை போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் தனியாக சட்டியில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு பருப்பு, மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், தேவையான அளவு தக்காளி, அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 4 அப்படி உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு வெறும் பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ரசத்துக்கு வச்சுட்டு அந்த பருப்பை இந்த காய்கறி எல்லாம் வணக்கினது அந்த பருப்பு கூட கொட்டி ஒரு ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கடைசியில் நல்லா கொலைய வந்ததுக்கப்புறம் ஏன்னா இது தனியாக வணக்கிட்டிங்களா, அது பருப்பு கூட வேகும்போது உங்களுக்கு காய் மட்டும் வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு நல்லா கொதி வர வச்சு சுண்டை விட்டு இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாலும் ஓகே, ஃபில்ட்ரு பண்ணாட்டி ஓகே, நல்லா வேக வச்சு காயை விட்டு வெந்ததுக்கப்புறம் கடைசியில் தேங்காய் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சொரவி கடைசியில் மேலாப்பில் தூவி ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பர் சாம்பாருங்க. அந்த மாதிரி சாம்பார் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு மெத்தடு. அதுலேயே தனியாக காயெல்லாம் வணக்கி வெறும் பருப்பை வேக வச்சு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் சின்ன வெங்காயம், ஒரு பத்த தேங்காய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தேவையான அளவு, ஒரு பத்த தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு சீரகம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இதை மட்டும் தனியாக பைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்தாலும் சரி தண்ணி சேர்க்கறதுக்கு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஆட் பண்ணியிருப்பீங்கள, அதாவது கடைசியில் தேங்காய் துருவல் தானே ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக விட்டு ஆஃப் பண்ணி அதை எடுத்து அப்படியே ஒரு கரண்டி மோந்து ஊற்றி பாருங்கள். கல்யாணம் வீட்டு சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு வெரைட்டி ஆஃப் மெத்தடு. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது செஞ்சு தான் காமிக்கணும்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. அதாவது ஒவ்வொருத்தர் பேசுகிறத வச்சே பிக்கப் பண்ணிக்காங்க. இது மாதிரி இப்படியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். வேண்டாங்கிறவங்களும் சாப்பிடுவாங்க, வச்சாலும் தீர்ந்து போயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் போடுற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு வேணால் அதை ஷேர் பண்ணுங்கள். சமையல் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் பருப்பை. நான் சும்மா டைம் இருக்குன்னு சொல்லி நான் சட்டியில் வைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.